சரி, இப்போ தமிழ்நாட்டுல எண்டோஸ்கோபி பண்றதுக்கான ஃபெசிலிட்டி, ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்களா? தாராளமா இருக்கும். நான் அதுல ஒன் அமாங் தெம் தான். ஓகே. சரி, இப்போ ட்ரெயின் ஆயிருக்காங்களா எண்டோஸ்கோபி பண்றதுக்கு? 50% ஆட்கள் நாங்க ட்ரெயின் ஆயிட்டோம். 50% யங்ஸ்டர்ஸ் ட்ரெயின் ஆயிக்கிட்டே இருக்காங்க. பண்ண முடியாதுன்னு கிடையாது. கத்துக்கலைன்னு கிடையாது. கத்துக்கிட்டே தான் இருக்கோம் நாங்க. ஓகே. சார், நீங்களே யங்ஸ்டர் தானே சார்? யங்ஸ்டர்லாம் கிடையாதும்மா. ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. ஸ்பைன் மட்டுமே கிட்டத்தட்ட 13 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இதுக்கப்புறமா இத கேள்வி நீ கேட்டதுனால நான் சொல்றேன் நானு. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வரும்போது கீஹோல் கிடையாது, எண்டோஸ்கோபிக் கிடையாது, மைக்ரோஸ்கோபிக் கூட கிடையாது. எல்லாமே ஓப்பன் சர்ஜரி தான். படிப்படியா அட்வான்ஸ்மென்ட் வர வர நான் கத்துக்கிட்டேன். என்னோட கலீக்ஸ் எல்லாருமே கத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பேஷண்ட் நடுவுல கேட்பாங்க, "சார் 3 மாசம் நீங்க காணோம், 6 மாசம் நீங்க காணோம், 6 வாரம் காணோன்றாங்க." இதெல்லாம் போய் நாங்க அப்ராட் போய் ட்ரெயின் ஆயிட்டு வர காரணத்தினால தான் நாங்க எல்லாருமே நடுவுல ஒரு பிரேக் எடுக்க வேண்டியதா இருக்கு.